ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் 3. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நுண்ணா குழி. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நுண்ணா குழி 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ஒர்த் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நம்ம திருஷ்யம் 1 and 2 எடுத்து ஜீத்து ஜோசப் மூவி தான் இது. இந்த மூவில பாத்தீங்கன்னா பைசில் ஜோசப், கிரேஸ் ஆண்டனின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. மினிமம் கேரண்டி பிலிம் தான், ஃபேமிலி டிராமா தான், வாய் விட்டு சிரிச்சு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபன்னு சர்க்காசமும் நிறைஞ்சிருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோன பைசில் ஜோசப் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட எம்டியா இருக்காரு. ஒரு நாள் அவரோட கம்பெனிக்கு ஐடி ரைடு வராங்க. அப்ப அவரோட லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த லேப்டாப்ல ஹீரோவும் தான் ஒய்ஃபும் தனியா இருந்த பிரைவேட் வீடியோஸ் உள்ள இருக்குங்கிறதுனால அந்த வீடியோ லீக் ஆனா ஒய்ஃப் சூசைட் பண்ணிப்பாங்கிற ப்ரெஷர்னால அன்னைக்கு ராத்திரி அந்த லேப்டாப்பை திருடணும்னு சொல்லி அந்த ஐடி ஆபீசரோட வீட்டுக்கு போகக்கூடிய கதையோட ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்கள் என்ன, கிரேஸ் ஆண்டனிக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்றாங்க, பிரச்சனைல மாட்டிக்காம தப்பிக்கிறத தாண்டி சினிமாக்காரங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், அந்த ப்ரொடியூசரும் ஹீரோவும் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஒர்த் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மலையாளம்ல எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜி ஃபைவ் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் வே பெர்ஃபார்மன்ஸ் தான் தரமான சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே கொடுத்திருந்தாலும் பைசில் ஜோசப் கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பராகவும் சர்க்காசம் பண்ணி அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. நக்கலாவும் நயண்டிக்காவும் அடி தூள்னு சொல்ற மாதிரி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி கிரேஸ் ஆண்டனியோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா சூப்பரா பயங்கர கம்பேக்டபிளா இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே ப்ராப்பரா எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபன் ஃபிளஜ்டா ஒரு நல்ல மூவி தான் இது. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள காமெடி டிராமா தான் இது. நல்ல மெசேஜ் உள்ள மூவியை டார்க் காமெடியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு அடல் கண்டென்ட்டையும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எடுக்காம கட் டு கட் டைரக்டா நிறைய விஷயத்தை சிச்சுவேஷனல் காமெடியா ஹேண்டில் பண்ணியிருந்தது மூவில நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்துச்சு. மூவில ஒரு சில இடத்துல ஸ்லோனஸ் லெகசி ஃபீல் பண்ணாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. என்கேஜ்மெண்ட்டை தாண்டி என்டர்டைன்மெண்ட் எந்த ஒரு இடத்துலயுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கு. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிம்லர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆக்ஷனையும் சாங்ஸையும் வச்சு படத்தை ஒப்பேத்தாம ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு ராத்திரில நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் அண்ட் பேரலல் லைஃப்ல மத்தவங்களோட ப்ராப்ளம் எப்படி ஒரே நைட்ல வந்து மெர்ஜப் ஆகும்போது அந்த ஹைப்பர் லிங்க்டு ஸ்டோரியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஹீரோ எப்படி டேக்கிள் பண்றாருங்கிறது நல்லாவே காமெடிக்கலா ப்ராப்பரா எவால்வேட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த சினிமா ட்ரூப்பான ஹீரோ ப்ரொடியூசரோட கதை கொஞ்சம் இடிச்சிச்சு. அதை மட்டும் இன்னும் பெட்டரா பேக் பண்ணி கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல மூவில 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் காமெடியை கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாங்க. அபார்ட்மெண்ட் சீன் ஆகட்டும், கோர்ட் ரூம் சீன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் சீன் ஆகட்டும், ஆபீஸ்னு எங்கேயுமே விட்டு வைக்காம ஒரு சீன்லயுமே ஒரு காமெடி நீட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் எபோவ் ஆவரேஜ் டார்க் காமெடி த்ரில்லர் மூவிங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். அண்ட் இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மலையாளம் காமெடி டிராமா மூவி. ஜீத்து ஜோசப் ஃபேன்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. பைசில் ஜோசப் அண்ட் கிரேஸ் ஆண்டனி பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளா அடிபொலியா சூப்பரா அட்டகாசமா இருக்கு. இந்த நுண்ணா குழி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.